ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ஜேவிபி மாற்றுக்குழுவின் செயற்பாட்டாளர் பிரேம்குமார் குணரத்னம் தற்போது கோலாலம்பூரை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி கிரிபத்கொட பிரதேசத்தில் கடத்தப்பட்ட இவரை இன்று காலை போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளார். வணக்கம் நேயர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்று வெளிவந்துள்ள நாளிதழ்களில் குறிப்பாக ஜேவிபியின் மாற்றுக்குழு செயற்பாட்டாளரும் ஆஸ்திரேலிய பிரஜையுமான குமார் குணரத்னம் கடந்த 6ஆம் தேதி கடத்தப்பட்டிருந்தார். அவர் குறித்த எந்தவித தகவலும் தமக்கு தெரியாது என போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவர் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட குமார் குணரத்னம் தற்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக மலேசியாவின் கோலாலம்பூர் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பிந்தி கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகை முதலாவதாக பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: தில்லியின் செயற்பாடுகளால் கடும் அதிருப்தியில் கொழும்பு, கோத்தாபய அசோக் காந்தா முக்கிய பேச்சு என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இலங்கை குறித்த புதுடில்லியின் அண்மைக்கால செயற்பாடுகளால் மஹிந்த அரசு கடும் ஆத்திரமும் அதிருப்தியும் அடைந்துள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகிறது. புதுடில்லி மீதான கொழும்பின் அதிருப்தி இலங்கைக்கான இந்திய தூதுவர் அசோக் காந்தா, இலங்கை பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது வெளிப்பட்டு இருந்தது. இந்த சந்திப்பில் இந்தியாவின் போக்கு குறித்து இந்திய தூதுவருடன் கடும் தொனியில் பேசியிருக்கிறார் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச. ஜெனிவா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் இறுக்கம் ஏற்பட்டுள்ளது என விமர்சனங்கள் எழுந்துள்ள தற்போதைய சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் தொடர்பிலான முக்கிய பேச்சுக்களை பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர் அசோக் காந்தாவுடன் நடத்தி இருக்கிறார் என்று உயர்மட்ட ராஜதந்திர வட்டாரங்கள் நேற்று உதயனுக்கு தெரிவித்ததாக இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. அத்துடன் கூட்டமைப்புடனான பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பிக்கும் சாத்தியம், ராஜீவ விஜயசிங்க நம்பிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தெரிவுக்குழு விவகாரத்தில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள அரசு கூட்டமைப்பு பேச்சு மீண்டும் ஆரம்பிக்கப்படுமா அல்லது இடைநடுவில் கைவிடப்படுமா என பல்வேறு கோணங்களில் சந்தேகங்கள் எழுந்துள்ள இவ்வேளையில் பேச்சுக்கள் மீண்டும் விரைவில் ஆரம்பிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் மேலோங்கி காணப்படுவதாக அரசு தரப்பு பேச்சுக்குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராஜீவ விஜயசிங்க நேற்று உதயனுக்கு தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையிடம் இதுவிடயம் தொடர்பில் சாதகமான சமிக்ஞைகளை வெளிக்காட்டியுள்ளது என்றும் அவர் கூறினார். கூட்டமைப்புக்கு சில அழுத்தங்கள் இருந்தாலும் அதன் உறுப்பினர்கள் மீண்டும் பேச்சு மேடைக்கு வருவார்கள் என தான் நம்புவதாகவும் அவர் சுடரொலியிடம் தெரிவித்தார். யுத்தம் முடிந்த பின்னர் அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் ஆலோசனைகளுக்கு அமைய இலங்கை அரசு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுக்களை ஆரம்பித்தது எனவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர குணரத்னம் கடத்தப்பட்ட சம்பவம் கிரிபத்கொடவில் நடந்தது என்ன, வெளிவரும் புதிய தகவல்கள் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. முற்போக்கு சோசலிச கட்சியின் தலைவர் பிரேம்குமார் குணரத்னம் அந்த கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவரான திமுத்து ஆட்டிகள ஆகியோரை தாம் கைது செய்யவில்லை என்று இலங்கை பாதுகாப்பு தரப்பினர் கைவிரித்துள்ள நிலையில் இவர்கள் கடத்தப்பட்ட சூழல் பற்றிய பின்னணி தகவல்கள் பல வெளியாகியுள்ளன. ஆயுதம் தாங்கிய நபர்கள் சிலர் நேற்று முன்தினம் அதிகாலை குணரத்னத்தின் வீட்டுக்கு சென்றதை அயல் வீட்டுக்கார பெண் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் திங்கட்கிழமை நடைபெறவிருந்த முற்போக்கு சோசலிச கட்சியின் முதலாவது மாநாடு தொடர்பாக வெள்ளிக்கிழமை மாலை மடிவில என்ற இடத்தில் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார். இதன் பின்னரே பிரேம்குமார் குணரத்னவும் திமுத்து ஆட்டிகளவும் இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டதாகவும், எனினும் இது குறித்து போலீசார் தகவல்கள் எதுவும் தெரியாது என தெரிவித்துள்ள நிலையில் சம்பவத்தை நேரில் கண்ட ஒரு பெண் போலீசில் வாக்குமூலம் ஒன்றை அளித்துள்ளதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் இன்று தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: அமெரிக்கா இந்தியாவை இக்கட்டான நிலைக்கு தள்ளியது, சர்வகட்சி எம்பிக்களின் வருகை முக்கியமானது, ஜெனிவா பிரேரணையில் பயனில்லை என்கிறார் பசில் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஜெனிவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்தமைக்கு அமெரிக்காவே பிரதான காரணமாகும். அதாவது இலங்கைக்கு எதிராக வாக்களிப்பது என்ற அசௌகரியமான தீர்மானத்தை இந்தியாவை எடுக்க வைத்தது அமெரிக்காவே ஆகும் என்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ஐநா மனித உரிமை பேரவையின் அக்டோபர்
முதல்வர் கூட்டத்தில் இலங்கை தொடர்பாக 3 அறிக்கைகள் மீளாய்வு பணியையும் ஐநா ஆரம்பித்தது என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் ஐநா அமைப்பின் பங்கு பணிகள் குறித்து மீளாய்வு செய்யும் பணி ஆரம்பமாகி உள்ளதாக ஜெனீவாவில் உள்ள இலங்கை வதிவிட பிரதிநிதி தமரா குணநாயகம் தகவல் வெளியிட்டுள்ளார். கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அவர் தொலைபேசி வாயிலாக அளித்துள்ள செவ்வியொன்றில் நம்பகரமான வட்டாரங்கள் மூலம் இந்த தகவல் தமக்கு கிடைத்துள்ளதாக தமரா குணநாயகம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஒரே நாளில் ஏற்படுத்திவிட முடியாது, தீர்வு தேசியத்துவம் மிக்கதாக அமைய வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஒரே நாளில் ஏற்படுத்திவிட முடியாது, இதற்காக நாம் முன்வைக்கும் தீர்வுகள் தேசியத்துவம் மிக்கதாக அமைய வேண்டும். அத்துடன் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஏனைய நாடுகளுக்கு இலங்கை பின்னடைந்தது அல்ல என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் போரின் வடுக்களை ஆற்றுவதற்கு சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 2 தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்த உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் நாட்டில் உள்ள இரு சமூகங்களுக்கு இடையில் வடுக்களை ஆற்றி மீளிணக்கப்பாட்டை உருவாக்குவதற்கான சிறந்த சந்தர்ப்பம் தற்போது கிடைத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் நாட்டில் யுத்தத்தின் பின்னரான மீள்கட்டுமான பணிகளை மிக மெதுவாகவே மேற்கொண்டு வருவதாகவும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இனி ஒருபோதும் கிடைக்க மாட்டாது எனவும் சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஏனைய செய்திகள் ஜேவிபியின் மாற்றுக்குழு செயற்பாட்டாளர் பிரேம்குமார் குணரத்னம் கடத்தப்பட்டமை குறித்தும் அது குறித்து ஆஸ்திரேலிய தூதரகம் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறித்த செய்திகளை வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. இதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி குமார் வாஸ் இன் ஸ்ரீலங்கா வி கேன் ப்ரூவ் இட் என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குமார் இலங்கையில் தான் இருக்கிறார், எம்மால் நிரூபிக்க முடியும் என பிரேம்குமார் குணரத்னத்தின் மனைவி தெரிவித்த கருத்தை இன்றைய பிரதான செய்தியாக டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியுடன் தொடர்புடைய பிந்தி கிடைத்த தகவல்களை நாம் முன்னர் தெரிவித்திருந்தோம். இதனை தவிர ஏனைய செய்திகளும் குமார் குணரத்னம் குறித்த முக்கிய செய்திகளாக வெளியிடப்பட்டுள்ளன. அத்துடன் முன்னிலை சோசலிச கட்சியின் முதலாவது வருடாந்த சம்மேளனம் நேற்று சுகதாச உள்ளக அரங்கில் நடைபெற்றது. இதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் அதனுடன் தொடர்புடைய செய்திகளையும் டெய்லி மிரரும் லங்கா தீப திவைன ஆகிய பத்திரிகைகள் அதன் பிரதான செய்திகளாக வெளியிட்டுள்ளன. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அரசு ஊழியர்களுக்கு 7 வீத அகவிலைப்படி உயர்வு, 18 லட்சம் பேர் பயனடைவர், கூடுதல் செலவு 1383 கோடி என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது போன்று தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு 7% அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் பேரவை விதி 110 கீழ் முதல்வர் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தனிநபர் அடையாள அட்டை 4000 கோடி வங்கி கடன் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் மாயோயிஸ்டுகளை விடுவிக்க போலீசார் எதிர்ப்பு, பிணையாளிகளை மீட்பதில் மேலும் சிக்கல் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒடிசாவில் பிணையாளிகளை மீட்பதற்காக சிறையில் உள்ள மாயோயிஸ்டுகள் இயக்கத்தினரை விடுவிப்பதற்கு அம்மாநில போலீசார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாயோயிஸ்டுகளை விடுவித்தால் நக்சலைட் எதிர்ப்பு நடவடிக்கையை புறக்கணிக்க போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். போலீசாரின் எச்சரிக்கையை தொடர்ந்து மாயோயிஸ்ட் இயக்கத்தினரை விடுவிக்க ஜாமீன் மனு தாக்கல் செய்யுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது எனவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி தமிழகத்தில் வாகனங்களுக்கான வரி உயர்கிறது, டாக்ஸி கட்டணம் இனி அதிகரிக்கும் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமலர் வெளியிட்டுள்ளது. சுற்றுலா வாகனங்களுக்கான வரியை மாற்றி அமைக்கும் மசோதா சட்டசபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் டாக்ஸி கட்டணங்கள் இனி கடுமையாக உயரும். ஜேசிபி எனப்படும் கனரக இயந்திர வாகனத்திற்கான ஆண்டு வரி 10,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. பட்ஜெட் உரையின் போது சுற்றுலா பயண வாகனம், தனியார் சேவை வாகனம், மாற்று பஸ்கள், கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் வாகனம், பிற மாநில ஒப்பந்த வாகனங்களுக்கான வரி சீரமைக்கப்படும் எனவும் குறித்த பட்ஜெட் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையின் பிரதான செய்தியும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு 7% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுவதாக ஜெயலலிதா விடுத்த அறிவிப்பை இன்றைய தினம் பிரதான செய்தியாக தினத்தந்தியும் வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையை பார்த்திருந்ததால் இத்துடன் எமது இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK.
வணக்கம் நேயர்களே.